அதெல்லாம் என்ன செய்யணுமா, தன்னைத்தான் வெறுக்கணும். என்ன செய்யணும், தன்னைத்தானே என்ன செய்யணும், வெறுக்கணும். அந்த வெறுப்பு தான் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, கிறிஸ்தவங்கள்ட்ட வரவே மாட்டேங்குது. பாருங்கள், வெறுக்கணும். வெறுப்புன்னு சொல்லும்போது நம்மளை என்ன நானே வெறுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்படி தானே, என்னன்னா எப்படி வெறுக்க முடியாது, அது தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட போனால் தான் நம்ம எப்படி நம்மளை நாமே வெறுக்க முடியுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் தான் நமக்கு விளக்கி சொல்லணும், ஒரு எப்படி நீங்கள் அதை வெறுக்கணும் ஒன்றுங்கிறத என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ ஆண்டவர் நாம் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார். அதை நம்ம பார்ப்போம். முதல்ல பாருங்கள், நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், தீமையை வெறுத்து விடணும். என்ன செய்யணுமா, தீமையை வெறுத்து விடணும். தீமையை வெறுக்கணும்னு சொன்னால் என்னது, இப்போ தீமைக்கு எதிர்ப்பதும் என்னது, நன்மை. அதுதானே, நன்மைனானது நல்லது, தீமைனானது அப்போது கெட்டது, தீமைனானது கெட்டது. அப்போது கெட்டதை என்ன செய்யணுமா, நம்ம வெறுத்து விட வேண்டும். கெட்டதை என்ன செய்யணும், வெறுத்து விட வேண்டும். கெட்டதுன்னா என்னது, கெட்ட காரியங்கள், கெட்ட பேச்சுகள், தேவையில்லாத காரியங்கள், இவைகளெல்லாம் என்ன செய்யுது, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாமே கெட்ட விஷயங்கள். நமக்கு நல்லாவே தெரியும், பாவமான காரியங்கள் சரி கிடையாது. யாராவது நம்மளை பேசுகிறோன்னா திருப்பி கூட நாள் வார்த்தை பேசிட்டோன்னா நமக்கு என்ன செய்யும், உள்ளே ரொம்ப என்ன செய்யும், குத்தும். அப்படிதான் அவங்க நம்மளை தாறுமாறாக பேசியிருப்பாங்க. நாம் ஒருவேளை எத்தனை தடவை தான் பொறுக்கிறது, நல்லா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நமக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யும், ஒரு குத்து. எனக்கு சரி அவள் பேசினா நம்ம ஏன் பேசணும், அப்படி தானே, அப்படி சொல்லி ஒரு என்ன செய்யும், நமக்குள்ள என்ன செய்யும் வரும். அப்போ அந்த தீமையான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். சங்கீதம் 97:10 போட்டுக்கு பாருங்கள், கர்த்தரில் அன்பு கூறுவர்களே தீமையை என்ன செய்யுங்க, வெறுத்து விடுங்கள்னு இருக்குது. தீமையை என்ன செய்யணுமா, வெறுத்துடணுமா, தீமையை வெறுத்து விடணுமா. எப்படி தீமையை வெறுக்கிறது, தீமை எப்படி வெறுக்கிறது, நம்ம யாரையாவது வெறுக்கிறோன்னு வச்சுக்கிடுங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன செய்வோம், பேச மாட்டோம். அவங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்வோம், முடிச்சிடுவோம். அதே மாதிரி தீமையை நம்ம என்ன செய்யணுமா, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுங்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணுமா, வெறுத்து விட வேண்டும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படி செய்யணும். உண்மையான ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா என்ன செய்யணுமா, தீமையை என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள்கிட்ட காணப்படவே கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான என்ன செய்யும் காரியம். பாருங்கள், தீமையை வெறுத்து என்ன செய்யணுமா, நன்மையை செய்யணுமா. என்ன செய்யணும், நன்மையை செய்யணும். ரொம்ப கஷ்டமான காரியம். நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கிறதே பெரிய காரியம். அப்படி இருக்கும்போது தீமை வெறுத்து என்ன செய்யணுமா, அவங்களுக்கு நன்மையை என்ன செய்யணும். உலக பிரகாரமாக நம்ம வாழும்போது இது ஒரு கூடாத ஒரு காரியம்தான். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நமக்கு வைத்த மாதிரியை பின்பற்றி வரும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், தீமையை வெறுக்கக்கூடியவர்களாக என்ன செய்வோம் இருப்போம். பாருங்கள், நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் என்ன செய்யணும், தீமையான காரியமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை முக்கியமாக என்ன செய்யணும், வெறுத்து விட வேண்டும்.